ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் காந்த கண்ணழகி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேக்கப் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அண்ட் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு என்னென்ன ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது பண்ணுவேனோ இல்லையோ என்னோடய ஹேரை வந்து ஃபுல்லாக நான் வந்துட்டு செக்யூர் பண்ணி வச்சுருவேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் என்னோடய இயரிங்ஸோ இல்லை வளையல் செயின் ஏதாவது இருந்தால் அதை வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் வந்து கலட்டிடுவேன். ஸோ தட் நமக்கு வந்துட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இல்லையா. அண்ட் அதுக்கப்புறமா என்னோடய மற்ற ஃபேஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன். லைக் பொட்டு அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலேஷ் அது எல்லாமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்ட் அந்த ஐலேஷ் பாக்ஸ்லேயே வந்து நான் வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் அந்த கம்மெல்லாம் வந்து பொறுமையாக தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அந்த டைமில் க்ளீன் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினது, இந்த ஐலேஷ் பாக்ஸ். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கார்னியரோட மைசலார் வாட்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் என்னோடய மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிப்ஸ்டிக்கை தான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய காஜல் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். என்னோடய ஒவ்வொரு பார்ட்டை தான் வந்துட்டு எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தென் வந்து காஜல் ஐலைனர் என்ன போட்டுருனோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அண்ட் முக்கியமாக மஸ்காரா போட்டிருந்தா அதையும் நான் அழிச்சிடுவேன். அண்ட் எது நான் வந்து ஒழுங்காக பண்ணுவேனோ இல்லையோ இந்த காஜலை மட்டும் நான் ஒழுங்காக அழிச்சிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணில் வந்துட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அடுத்த நாள் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேஷனாக ஆகும் எனக்கு பர்சனலாக. ஸோ அதனால் வந்துட்டு நான் அந்த கீழே வந்துட்டு நமக்கு ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே நான் ஒன்று ஒன்றா வந்துட்டு அழிச்சிட்ருப்பேன். அண்ட் இன்கேஸ் நமக்கு அப்பர் லிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் காஜல், அதையும் நான் வந்து அழிச்சிடுவேன். ஸோ அதுக்கடுத்து தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். இந்த மேக்கப் எல்லாமே ஐப்ரோஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், அங்கே வந்து நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். இந்த சீக்ஸ்க்கு முன்னாடி இந்த மூக்கு பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் நம்ம இன்கேஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நிற்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்காக தான். அண்ட் நான் வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஆயில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா போர்ஸில் வந்துட்டு ஆயில் வந்து இதுவாகிட்டு நமக்கு வந்து கிளாக் ஆயில், அதாவது அடைச்சிக்கும். ஸோ தட் நமக்கு பிம்பிள்ஸ் எனக்கு அதனால ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சுது. ஸோ நான் மேக்கப் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் பிம்பிள்ஸ் வராமல் தடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து நான் இந்த வாட்டி யூஸ் பண்ணலை, ஏன்னா நான் மறந்துட்டேன் ஃபேஸ் வாஷ் கொண்டு வர்றதுக்கு. ஸோ நான் வந்து நார்மலாக சோப் வச்சு தான் நான் வந்து என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணேன். அதனால் நான் வந்து அது காட்டலை என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது. அண்ட் நான் ஃபேஸ்க்கு வந்து சோப் எப்படி யூஸ் பண்ணேன்னா டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு அந்த நுர வரும் இல்லையா, அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுதான் ரொம்ப நல்லதும் கூட. ப்ளஸ் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால எப்பயாவது சோப் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வராது. அடுத்து வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். நான் வந்து சோப் யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு பிஹெச் லெவல் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மாறி இருக்கும் லெவல். ஸோ அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் இங்கே டோனர் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டோனரும் கூட, ப்ளம்மோட டோனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் இதுதான் யூஸும் பண்ணுறேன். ஒரே ஒரு டோனர் தான் என்கிட்ட இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு டோனர் அப்ளை பண்ண குக்கும்பர் ஆப்ஸ் குட்னஸோடது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே பட் இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணாதது. ஸோ அதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து அது அப்ளை பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெர்மாவோட மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் எனக்கு வந்துட்டு ஃபேவரட் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து நான் இந்த வாட்டி யூஸ் பண்ணேன். அது வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு வந்து வந்தது. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஹால் வீடியோவில் காட்டுவேன் நினைக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் வாஷும் அதனால தான் காலியும் ஆகிடுச்சு. ப்ளஸ் கொஞ்சோண்டு தான் இருக்குன்றதுனால அதை எடுத்துகிட்டும் வரல. அண்ட் இது வந்து நைட்டில் மட்டும் நான் போட்டுப்பேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு நம்ம ஃபேவரட் ப்ராடக்ட் மார்னிங் போட்டு காலி பண்ணிட வேணாமே, நான் வந்துட்டு நைட்டுக்கு வந்து நான் இதை தான் வச்சுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவ்யாவோட லிப் பாம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து நைட் வந்து டின்ட் உள்ள ஒரு லிப் பாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பட் இங்கே வந்து என் கையில் இதுதான் கிடச்சிது, அதனால இதை யூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்ப சூப்பரானது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக காலியாக போகுது. அண்ட் இது வந்து ரொம்ப லாங் டேஸ் வந்து நிற்கும், சீக்கிரமாகவும் காலியும் ஆகாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். இப்படி தான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின் கேரை வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சிரம்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா நான் கொண்டு வரல. ஸோ இந்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம வீடியோஸில் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்க்குறேன். டாடா.